2 கொரிந்தியர் தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனதிரும்புதலை உண்டாக்கும் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விதமான துக்கம். இந்த துக்கம் முடிவுக்கு வரும். ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிற பொழுது பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் போக்கிலே வாழ்கிற மனிதன் தேவனை சந்திக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கண்டுகொள்கிற பொழுது, கண்ண நித்திரை நாவி அந்த மனிதனை விட்டு வெளியே போகும் பொழுது தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் அறிவு உண்டாகும். அந்த அறிவு உண்டாகிற பொழுது தேவன் இருக்கிறார், தேவன் உயிரோடு இருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார், நித்திய ஜீவன் என்று உண்டு. நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படவில்லை என்று சொன்னால் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அது நரகம், பாடும் உபத்திரவம் உள்ளது, கண்ணீரும் கவலையும் உள்ளது. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து ஒரு மனிதன் துக்கப்படுகிற பொழுது நான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்தேன் என்று சொல்லி துக்கம் உண்டாகிற பொழுது அந்த துக்கம் மனதிருப்பதை கொண்டு வரும். அந்த மனதிருப்புதல் பாவ மன்னிப்பை கொண்டு வரும். அந்த பாவ மன்னிப்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுக்கு துக்கம் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு துக்கம். பாருங்கள், பவுல் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார், கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்திக்கிறார், சொல்லுகிறார், நீ உபத்திரவப்படுத்துகிற, துன்புறுத்துகிற, உபத்திரவப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அவருடைய சமூகத்திலே அவர் விழுந்து மனம் திரும்பி தேவனை அறிவிக்கிற மகனாக மாறினார். ஹல்லேலூயா. அந்த துக்கம், அவருக்குள் உண்டான துக்கம், அவருக்குள் உண்டான வருத்தம், அவருக்குள் உண்டான பாடு என்ன என்று சொன்னார், அது மனம் திரும்புதலுக்கு கொண்டு போனது. அது மனம் திரும்புதல் பாவ மன்னிப்புக்கு வழிநடத்தினது. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவின் ஊழியனாய் மனம் மாற்றி தேவ ஆசீர்வாதத்துக்குள் அந்த மனிதனை நிறுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நிருபங்களை எழுதினார் அந்த மனிதன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டே சொன்னார். எசேக்கியா அரசனுடைய மகன்